ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எச்சனை இந்தி மகந்தனை ஞான குழந்தனை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. இன்றைய பதிவு ஸ்திர ராசி மண்டலத்தில் உள்ள ராசிகள் அதனுடைய வாழ்வியல் அமைப்பு முறையை பற்றி நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்திர ராசி மண்டலத்தில் 2 ராசிகள் ஸ்திர ராசிகளாக வரும். இப்போ சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் இந்த 4 ராசிகளும் ஸ்திர மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் ஸ்திரம் அப்படிங்கிறது சிம்மமும் உங்களுக்கு விருச்சகமும் ஸ்திர ராசியாக வரும். மற்றது ஒன்று ஸ்திரமாக வரும், ஒன்று உபயமாக வரும். இப்போ சிம்மம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு சூரியன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதனுடைய வீடு சிம்மங்கிறது சூரியன், இதற்கு அதிபதி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுவும் ஒரு நெருப்பு தத்துவத்தை கொண்டது. இந்த நெருப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்திரமான ஒரு நெருப்பு. அப்போ அந்த நெருப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ உணவு, இப்போ இந்த நெருப்பை வைத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வெளிச்சத்தை உணவடிக்க முடியும். நமக்கு ஏற்றதற்கு போல உணவுகளை தயாரித்து கொள்ள முடியும். அப்பைக்கப்ப நமக்கு தேவைக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நம்ம அதை பயன்படுத்தி வாழ்வியல நமக்கு அன்றாட தேவைக்கான ஒரு தீபம் ஏற்றுறது, ஒரு உணவு தயாரிக்கிறதுக்கு நம்ம ஸ்திரமாக எப்போதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு, அடுப்பு, விளக்கு, இது எல்லாமே என்னென்னா ஸ்திரமாக இருக்கக்கூடியது, நிலைத்திருக்கக்கூடியது, நமக்கு எப்பொழுதும் பயன் தரக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு. அப்போ இங்கே தான் என்னென்னா சிம்மம் அப்படின்னு வரும்பொழுது என்ன அப்படின்னா, பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு வளையம் இங்கே உருவாகிறது முதல்ல. அப்போ இங்கே தான் குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சிங்கத்துக்கு எப்பயுமே மற்ற மிருகங்களை விட சிங்கமாக தான் குடும்பமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இங்கே தான் முதல்ல தனித்தனியாக சரராசியில் இருந்த மனிதர்கள், அந்த மண்டலத்தில் இருந்தவங்களாம் இப்போ இங்கே என்னென்னா ஒரு குடும்பம், ஒரு ஒற்றுமை, ஒரு கோட்பாடு, ஒரு ஆளுமைத்தன்மை, இதெல்லாம் எங்கே உருவாகுது அப்படின்னா சிம்மத்தில் உருவாகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கன்னி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதை பொதுவாக என்ன அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும். அப்போ அங்கே தான் நிலப்பரப்பு அப்படிங்கிறது அங்கே தான் முதல்ல உருவாகுது. அதாவது ஆற்றுல இருந்து இங்கே வர்றது என்னன்னு நீரோடை. இங்கே ஆறு கிடையாது, நீரோடை. அப்போ நீரோடையை பயன்படுத்தி விவசாயத்திற்கு பயன்படுத்தும். அப்போ இங்கே எல்லாமே என்ன வருது, வாய்க்கால், வரப்பு, நீரோடை, வயல், இந்த மாதிரி உபய வீடு. ரெண்டாவது என்னென்னா, ஒரு பயிர் செஞ்சிருக்குன்னா அந்த பயிர் மறுபடியும் வளர்ந்து மறுபடியும் அதை பயிர் செய்ய வேண்டியதில்லை. இப்போ அந்த அறுத்து விட்டதுக்கு அப்புறம் அது தலையக்கூடிய ஒரு அமைப்பு, உணவுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக வரக்கூடியது தான் மீண்டும் அதை நம்ம பயன்படுத்தலாம். அப்போ விவசாயம் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த நிலத்தை மறுபடியும் நம்ம பயன்படுத்தி உழவு செய்து அதை நம்ம உழவுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இங்கே என்னென்ன, பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய இடம் கன்னி, விருத்தி ஆகக்கூடிய இடம் கன்னி, உயிர்களை வாழ வைக்கக்கூடிய இடம் கன்னி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த உபயம், அடுத்தது பார்த்தீங்கன்னா உபயம் வருது. இந்த உபயம் அப்படின்னா அடுத்தது எது, துலாம் உபயம். நீ ஒன்றை கொடுக்குற, நான் ஒன்றை வாங்குறேன், கிவ் அண்ட் டேக் பாலிசி. இந்த இடத்துல இவன் கொண்டு போய் ஒரு வியாபாரிக்கிட்ட, செட்டியார் வியாபாரிக்கிட்ட கொண்டு போய் ஒரு பொருளை கொடுக்குறாரு. அந்த பொருளுக்கு அவர் வேற ஒரு பொருள் வாங்கிட்டு வேற ஒரு பொருள் தர்றார். அப்போ இங்கே பருத்தி விளையுது, அந்த பருத்தி இன்னொரு இடத்துக்கு போகுது, துணியாக வருது, அது ஜவுளி கடைக்கு வருது. ஒரு நெல் விளையுது, அது ஒரு செட்டியார்கிட்ட போகுது, அது அரிசியாக மாறுது, தவிடாக மாறுது, அரிசி மாவாக மாறுது. பல விதத்தில் அந்த பொருள் மாறி மாறி ஒருவருக்கு இன்னொருவர் உபாயமாக மாறுகிறது. அப்போ இங்கே என்ன, வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகளோடு இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அனுசரணையோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த துலாம் சொல்லுது. அப்போ வாழ்வியல் முறையில் இங்கே என்ன பண்ணுது, ஒன்று மட்டும் இல்லை, 2 நடக்குது. அப்போ 2 தராசு. அங்கே என்ன நடக்கு அப்படின்னா,
இங்க ஒரு ஒரு அளவுகோல் நிர்ணயிக்கப்படுகிறது. வாழ்க்கையில ஒரு அளவு நிர்ணயிக்கப்படுகிறது. இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத இங்க ஒரு வாழ்வியல் முறையை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கன்னி ராசியில கன்னியும் துலாமும் இந்த வாழ்வினுடைய வரவு செலவு கணக்குகளையும் வாழ்வியல் கோட்பாடுகளையும் ஸ்திரமாக நிலையாக இருக்கக்கூடிய ஒரு கோட்பாடுகளை மனிதன் முதல்ல உருவாக்குவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் வருது. இந்த விருச்சகம் அப்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பூமிக்கடியில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு நீர். இது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இதனுடைய உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேல். அப்ப இந்த வரவு செலவு கணக்கு அப்படிங்கிறதுல பொய் சொல்லுதல், ஏமாத்துதல், குற்றம் கண்டுபிடித்தல் இதெல்லாம் வரும்போது என்ன வரும்னா ஒரு மனிதன் வந்து பகை உணர்ச்சி வரக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம். அங்க வந்து ஒன்றோட ஒன்று கூடிய ஒரு உறவாடக்கூடிய ஒரு சரசமாடக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த சரசமாடக்கூடிய இடத்துல ஒருவருக்கொருவர் நியாயமாகவும் தர்மமாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் இல்லாவிட்டால் அந்த 8ஆம் இடத்திற்கு பொய் சொல்லுதல், ஏமாற்றுதல், கபடு என்று மறைமுகத்தன்மையாக சில வேலைகளை செய்யும்போது அங்க என்ன வருது? நடைமுறை சிக்கல் நிறைய வரும். அப்ப நடைமுறை சிக்கல்ல பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணும்? வாழ்வியல் முறையில கண்டிப்பா வந்து நிம்மதியான ஒரு அமைப்பை தராது. அப்ப மனம் அங்க கெட்டு போயிடும். மனம் கெட்டு போனா என்ன பண்ணும்? எதை செய்யறோம் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடை கண்டிப்பா அதனால உருவாக்க முடியாது. அப்ப மனிதன் வகுத்த கோட்பாடை மீறும் பொழுது அவனுக்கு தண்டனைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப தன்னுடைய நிலைப்பாட்டை மறந்து அவனுக்கு நிறைய இழப்பு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மனம் கெட்டு போனா எல்லாமே கெட்டு போயிடும். அந்த மாதிரி இந்த விருச்சக ராசி சொல்லுது. அப்ப இங்க நம்ம இப்ப வந்து சிம்மத்திலிருந்து மறுபடியும் ஒன்ஸா இதை நம்ம பார்ப்போம். ஒரு வாழ்வியல் முறை உருவாகுது, ஒரு கோட்பாடு உருவாகுது, ஒரு குடும்பம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை சிம்மம் சொல்லுது. கன்னி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு உறவாடக்கூடிய நிலை, ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய நிலை. இப்ப கன்னி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெண் அப்படின்னா அந்த பெண் என்னன்னா ஒரு ஒரு கணவன் மனையாக சேர்ந்தது பின்னாடி அவங்க உயிர்களை உற்பத்தி பண்றாங்க. அதே மாதிரி வந்து கன்னி என்பது மண் தன்மையை குறிக்கக்கூடியது. அந்த மண்ணுல நீரோடை வருது. அப்ப அது சார்ந்து அந்த நீர் வர்றதுனால அவங்களுக்கு அந்த நீர் வந்து சிரமமா இருக்கு. 6 மாத காலம் வந்து விவசாயத்திற்கு அந்த நீர் தேவை அப்படின்னா அது அப்பைக்கப்ப மழை பெஞ்சு அப்ப உபயம் மழையை அப்பைக்கப்ப பெய்யுவதன் மூலயமா தான் அந்த விவசாயம் செழிக்குது. அதுவும் இல்லாமல் அந்த நீரோடை அப்பைக்கப்ப அதில் தண்ணி போய்கிட்டே இருக்கிறதுனால அந்த விவசாயத்திற்கு தேவையான நீர் அங்கே கிடைக்குது. அதன் மூலயமா பொருட்கள் உற்பத்தி ஆகுது. உற்பத்தியான பொருளை மறுபடியும் வந்து வியாபாரத்துக்கு கொண்டு வரதுக்கு கடை வீதிக்கு வராங்க. மக்கள் கடை வீதியில ஒன்று கூடும் இடம், ஒரு சந்திக்கும் இடம், ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் இடமாக துலாம் வருகிறது. அப்ப இங்க வந்து ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். ஒருவர் தங்களது பண்டங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது அங்க ஒரு அளவு வைக்கப்படுகிறது. அப்ப எல்லாமே அங்க ஒரு விலை நிர்ணயம் வைக்கப்படுகிறது. அப்ப அந்த விலை நிர்ணயம் சரியான போக்கு இது எல்லாமே சொல்லக்கூடிய இடம் வந்து துலாம். இப்ப இந்த தொழில்முறை அமைப்புல உறவாடும் நிலைப்பாட்டுல ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் நிலையில சரியான ஒரு அளவுகோல் இல்லை என்றால் அங்க போய் ஏமாற்றம் இதெல்லாம் வரும்போது அங்க என்ன ஆகுது? மறுபடியும் விருச்சகத்துக்கு 8ஆம் இடம் போகுது. அதனால நீதி நியாயம் நேர்மை எல்லாம் இல்லை அப்படின்னா அங்க சண்டை சச்சரவுகள் அதனால வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனாலதான் அதுக்கு வந்து தேல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அது வந்து நீருக்கடியில் அதாவது பூமிக்கடியில் இருக்கிற நீர் மேலோட்டமா இல்லை. அப்ப என்னன்னா அதெல்லாம் தோண்டி பார்த்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்துதான் அந்த உண்மைத்தன்மை நண்பகத்தன்மை சரியா இது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து விருச்சகம். அப்ப இங்க எல்லாமே வந்து
அந்த விருச்சகத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இதில் நம்ம கொண்டு போகலாம். அப்போ ஸ்திர ராசிக்குள்ள இருக்கிற நிலைப்பாட்டை நம்ம இப்போ இந்த 4 ராசிக்குள்ளேயும் எப்படி அப்படிங்கிறத இந்த வாழ்வியல் முறையை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் இந்த 4 ராசி மண்டலத்தில் பார்க்கலாம். அன்புள்ள நேயர்களே, நீங்கள் இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம உபயராசி மண்டலத்தை பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.